என்னப்பா தண்ணி மண்ணிய தாவன் நேரம் போச்சல்லே ஒருக்கா கோயில் பக்கம் போட்டு வருவோம். இந்தாங்கோ. பிள்ளை கவைக்கு கொடுக்க இல்லையாப்பா? ஓமப்பா, இந்தா கொடுக்க போறேன். ஒரே அடியா படிச்சு கொண்டிருக்காம தேத்தனிய குடிச்சிட்டு வெளியில வந்திரன். வாரக்கிழமை எக்ஸாம் கொஞ்சம் படிக்க விடுங்க. களைச்சு போன பிள்ளை கொஞ்ச நேரம் வெளியில வந்திரன். இந்த அம்மாவோட பெட்டிய ஹரிசாக்கு நீங்க போங்க, நான் வாரேன். நாட்டுக்கோட்டையின் ராஜகோபுரம் கல்லை பிளந்தொரு கடவுள் வளர்ந்திடும். ஆஸ்பத்திரி வேலை எப்படி போகுது பிள்ளை? நிறைய பேஷன்ஸப்பா ஹாஸ்பிட்டலில் நிறைஞ்சு படிக்குது. வார மாதம் FRCX எக்ஸாம். அம்மா படிக்க விடுறா இல்ல. நானங்க குழப்பில நான் ஆறுதலா இருந்து படிக்கன் யார் வேண்டாமன்றது. நீங்க தானம்மா அங்கே இருந்து இங்க வந்துடுன்னு சொல்லி போட்டு களைச்சு போன பிள்ளை அதுதான். உம்மாண்ட கதையை விட்டுட்டு நீ வடிவா படிவில்லை, அப்பாண்ட கனவை நினைவாக்கி போடுவில்லை. அது ஆனந்த கண்ணிக்குள்ள. அப்பாக்கு நான் என்ன சின்ன பிள்ளை நினைப்பு. நான் இப்ப டாக்டர் அப்பா. அவள் ஆட்ட பிள்ளை என்று நெச்சியாள். கொப்பாக்கு சீதனம் கொடுக்கணும் என்ற நினைப்பு வந்துட்டு. என் இனியவர்களே, மழலை இவளின் இதயம் குடைந்து முட்களால் குத்தி துயரம் செய்த வளரும் பயிரை முளையில் கிள்ளி தடைகளும் இட்டனர். இன்றோ இவள் பாதையெங்கும் செங்கம்பளம் விரித்து மலர்கள் தூவி வரவேற்று நிற்கின்றனர். இனியாவது விழித்தெழுமா இந்த சமூகம்? இனியாவது விழித்தெழுமா இந்த சமூகம்? படைப்போம், பகிர்வோம், உயர்வோம். நன்றி.